அமைச்சர் வருகிறார், அமைச்சர் வருகிறார், அமைச்சர் வருகிறார். வந்து நின்னா ஒரு நல்ல போலீஸ் தச்சு குழந்தைங்க யாருன்னா வச்சிருந்தா யாரோ நம்ம ஊருக்கு யாவனும் விட்டுட்டு இருக்கிறாங்க. வணக்கம் கோபாலு. எதற்காக ஆலோசனை கொண்டு தெரியுமா? காதாரம் நினைத்தபடி நடைமுடிவை காட்டு பேசாத. அம்மா பணம் வாங்கி முடி வெட்டின்னு வந்தாங்க. எனக்கோ வயது கடந்து விட்டது. ஆகையினால் இந்த நாட்டின் பொறுப்பை என்னுடைய மகனுக்கு ஒப்படைக்க வேண்டும். மகளுக்கு வந்து கொண்டே இருக்கிறார்கள். இளவரசர் வருகிறார். மன்னரின் செல்வங்கள் வந்திருக்கிறார்கள். ஆகவே அவர்களுக்கு கண்களுக்கு விருந்தளிக்க வேண்டும். சாவச்சினமா காலை 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 வருது.
எச்சே போடி போங்க. இவ்வளவு நேரம் ஆண்டுகள் என்னத்துக்கு? சித்திர பூ. வேலை வாங்க கிடையாது. ஐயா கலைப்பட தேர்தல் பஸ் ஸ்டாண்டு கையில காச்சு 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 பாவம் பண்ணோம். மட்டும் இல்லம்மா, உண்டை விற்கிறவனும் புளி விற்கிறவனும் கோழி உண்டை விற்கிறவனும் நான் தப்புல சேர்த்துட்டு பத்திரம் பேசுனா உண்டை பொறி உண்டை ஐயா என்ன வேலை செய்யறாரு? ஐயா சொத்துக்கு கூட்டாரு. அவர் சொத்துக்கு பணம் வடிக்கிறார். அவர் தட்டு சொத்துக்கு காலம் ஓடி வாங்கம்மா. போடாது சின்ன வயசுல ஓமருக்கு சின்ன வயசுல முட்டு போட்டு அவதான் முட்டி போடுறானே எதுக்கு ஆசையா இருக்கு? யாரு ஆம்பளை சிங்கம் அப்படிலாம் செய்யலாமா? செய்யவே இல்லை வெளியே சொல்லாத. ஏன்டா கூப்பிட்ட? நல்லா சைனா பொம்மை மாறிக்கிறேன். கோடி மக்கள் வீட்டுல பட்ட காசு போலான்னு ஜன்னங்கல்ல மேல நாடி உட்காந்து கொண்டு காலடி மண்ணடி நாங்க சூரியன் தான் செஞ்சு விடுவோம். மகாராணிகளை பார்த்திருப்பேன். இந்த மாதிரி மென்டல் மகாராணி இளவரசர் வருகைக்காகவும் சிறப்பான நாட்டியம். ஆபரேஷன் பண்ணிக்கிறேன்னு அவ்வளவா பேச சொல்லும். ஒரு வாரம் முன்னாடி சொல்லி இருக்க கூடாது. நானும் சுப்பராயிரம் ஒன்னாதான் ஆபரேஷன் அது எப்பவுமே பண்ணிக்கிட்டா பல்ப் எல்லாம் பீசு போது நினைக்காது. பீசு போற பல்ப் கூட எனக்கு யூஸ் ஆகும். என்ன பண்ணுவேன்? தேவடியால பார்த்து தேவடியானா நம்மள தேவடியா நம்சில எடுத்த கம்சிலா விட்டு பொண்ண நாங்களா புடவை கட்டிக்கிறேன்.
சார் இந்த பாலிலே 6 லிட்டர் தண்ணியை விட்டு பெரியான நாங்கள் பொறுப்பல்ல பார்க்க போறேன் அன்பார்ந்த நாடக கலா ரசிகர்களே, இந்த அழகான நேரத்திலே அன்பு உள்ளம் கொண்ட எம் ரவி ஐயா அவர்களும் ஏழுமலை ஐயா அவர்களும் இதோ பப்புனாக நடிக்கக்கூடிய பப்புன் அவர்களுக்கு ரூபாய் 100 ரூபாய் வாரி வழங்கியிருக்கிறார். இன்னும் ஒரு 50 ரூபாய் குறைகிறது. யாராவது தயவு கூர்ந்து கொடுத்தால் ஆமா நிம்மதியாக 12 மணி வரைக்கும் காத்திருக்கணுமா? நன்றி நன்றி. வாரி வழங்கிய எம் ரவி ஐயா அவர்களுக்கும் ஏழுமலை ஐயா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி வணக்கம். 50 கலக்குறங்க. 1000 தலை வாங்கி அப்போ சிந்தாமணி.
ஒரு பாடல், பாடல். அழகான ஒரு நாட்டின் தினத்தின் கொத்தா. யானை கை வைப்பது. அழகான ஒரு பாடல். அப்படியா? கோடான கோடி மக்கள் ஆமா. உங்கள் நாட்டியத்தை பார்ப்பதற்காக பார்ப்பதற்காக ஒன்றாக வந்திருக்கிறார்கள். அப்படியா? அழகான பொண்ணுன்னா அதுக்கேத்த
இப்ப பாருடா. போனா நம்மளுக்கே குழந்தை கொடுத்துருவாங்க. ஏய், இது என்ன கோலம்? சங்குப்புள்ளி கோலம். ஏன் இப்படி போலாமா? ஆமா, கழுத்துல காதுல மூக்குல ஒண்ணுமே படுத்து வந்திருக்கீங்க. ஏன் இப்படி வந்திருக்கேன்? எல்லாத்தையும் வச்சு குடிச்சிட்டா. யாரு? ஏய், யார் குடிச்சாங்க? நல்லவன் தாமா கம்பு. யாரு? நல்லவன் தாமா கம்புல சேர்த்து. போன அம்மா வந்துச்சு. கூட்டம் அதிகமா வருதுடான்னு சொன்னான். மூக்குத்தி அவுத்து போட்டு வந்த பாராட்டு போய் உள்ள வச்சு சேர்த்தாலும் பைசா மாசமா நஷ்டத்திலே தான் போகும். போனா போது எலுமிச்ச மழம் ஓடிக்கிற தேங்காய்லாம் வாரி போறான். 20 ரூபாய்னு வாங்கி போய் அதை 40 ரூபாய்னு விற்கிறான். அவன் விற்கிற தேங்காய்லாம் பணம் கொடுத்து வாங்குறது இல்லை. அதெல்லாம் எங்க ஊருக்காரங்க குடும்பத்தை தான் மாறி போறோம். எங்கன்னா நிக்குதப்பா. இது பேர் தான் பாடு வாடை. பாடு வாடை. பாடு வாடை. மாவு பின்னுக்கு போய்க்கிறீங்களா? மாவு பின்னுக்கு முன்னாடி ஒரு பாவாடை கட்டி வைப்பாங்க. மாவு சேர்த்துடா அந்த பாவாடை எடுத்து கட்டி எடுத்து குடுக்குன்னா மாவு கொடுக்காது. மிளகா தூள் கொடுத்து பொத்து பொத்து அது மட்டும் கிடைக்காது. அது ரொம்ப சீக்கிரமா எனக்கு கொடுத்தாங்க. ஏன் லேட்டு? எதுக்கு லேட்டு? போட்டு ஏற்பாடு பண்ணிக்கிறீங்களா? சிறப்பான ஒரு ஆட்டத்துல குறைய
நான் பண்றது பலாப்பழம் வேறு பழம் நீங்க பார்க்காத வேறுங்களா கை வைக்கிறது உள்ள இருக்கிற பலா சோழிய சாப்பிட ஒட்டு ஓட்டு போட்டு போய் இந்த மறுபடியும் ஆட்சிகளே கொலை கொள்ளை கற்பழிப்பு என்று வளைக்கிறாய். அதற்காக நீதி கட்டி வந்திருக்கிறாயா? நீதி கேட்கிறா நீதி நீதி ஆகும் பார்த்த மாதிரிதா வெச்ச போன் பண்ணி 2 பேரும் எக்ஸ்ட்ரா வர வச்சுக்கிறாங்க 18 பேரை வாங்கி போறாங்கடா நடந்தது என்ன ஐயா கொலை 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 மாபெரும் கொலையை மாபெரும் கொலை நடந்திருக்கிறதா மாபெரும் கொலையா கொலை என்றால் கொலை என்று நடுங்குகிறதே நடுங்காதா பின்ன என் நாட்டு அமைச்சர் கருணாகம் நான் இருக்கும் பொழுது இந்த பெண்ணை யார் கொலை செய்திருப்பார்கள்? கொலை செய்ததே நீதி தவறாது. இந்த மறுபடியும் ஆட்சியிலே கொலை நடந்திருக்கிறது. இந்த கொலை யார் செய்திருப்பார்கள்? மன்னா என்னடா நீதி தவறாத நமது நாட்டில இந்த ஏழை பெண்ணை கதற கதற கற்பழித்து கொலை செய்திருக்கிறோம். யாராக இருக்கும்? இந்த கொலை செய்தது யார் என்று எனக்கு தெரியாமா? அம்மாட ஒரு சான்ஸ் கேட்கணும் கொடுத்தா இந்த ஏழை பெண்ணை கதற கதற கற்பழித்து கொலை செய்தவனை கண்டுபிடித்து விட்டால் தக்க சன்மானம் வழங்கப்படுகிறார். உண்மையாக உண்மையாக சத்தியமாக சத்தியமாக உறுதியாக உறுதியாக கனம் கோட்டானவரை போற்றாதவர்களே இதற்கு சரியான சீத பைசா நீதிபதி நீதி தவறாத நமது நாட்டில இந்த ஏழை பெண்ணை கதற கதற கற்பழித்து கொலை செய்திருக்கிறார். கொலை செய்தவன் யார்? யா யார்? யா யார்? யா யார்? யார்? கொலை செய்தது யார் என்று கேட்கிறார்கள். சொல்லட்டுமா? கொலை செய்தவன் யார் உனக்கு தெரியுமா? நன்றாக தெரியும். அவன் எப்படி இருப்பான்? அவன் முகம் பூசணிக்காய் விற்பனை வருகிறது போல. அண்ணா, இந்த ஏழை பெண்ணை கதற கதற கற்பழித்து கொலை செய்த குற்றவாளியா? யாரா? பயப்படாம சொல்லு, நான் இருக்கேன், பயப்படாத. நீ இருப்ப, நான் இருக்கணும். நீ இருக்கிறதுனால தாண்டா கம்பெனில பயமா பயம் உனக்கு இருக்கட்டும். எந்த ஊர்ல எந்த வசந்த பேசிட்டுன்னா உதவ ராஜியம்மா எவனோ கொலை பண்ணான், எவ்வளோ செத்தா, நம்ம உயிரை நம்ம தான் காப்பாத்திக்கணும். சொல்றேன் பாடி கொலை செய்தது யா? யா கொலை செய்தவன் தான் செய்தவன். இந்த கொலை யார்? இந்த கொலையை செய்தவன் இந்த கொலையை செய்தவன் யார்? இந்த நாட்டில் நாடு இருக்கின்றான். இந்த நாட்டிலா? இந்த நீதிமன்றத்தில் இருக்கின்றான். இந்த நீதிமன்றத்திலா? இந்த பெண்ணை கற்பழித்து கொலை செய்ததை கொண்டியவன் யார் தெரியுமா? யார்? உன்னாட்டு அமைச்சர் கருணாகரன் தான். ஐயோ பாடு போட மாட்டிக்கணும்.
ஆசைப்படுகிறார். கொலைகாரன் நானல்ல. ஐயா இல்லை ஐயா கொலை செய்தவன் இவன்தான். அம்மா என்னடா எங்களுடைய அனுமதி இல்லாமல் இந்த அரண்மனைக்கு வந்ததே தவறு. வந்தது இல்லாமல் இந்நாட்டு அமைச்சரை பார்த்து ஒரு கொலைகாரன் குற்றவாளி என்று விளக்கின்றாயே. இதுவா தர்மம்? இதுவா நீதி? நீதி தவறாமல் நீதி வழங்கும் இந்த நீதிமன்றத்தை ஓடி வந்து என் நாட்டு அமைச்சரை பார்த்து ஒரு கொலைகாரன் என்று விளக்கின்றார். அவர் யார்? எப்பேற்பட்டவர்? இந்த நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் பாடுபடுகின்றார். அப்பேற்பட்ட உத்தவரை பார்த்து கொலைகாரன் என்று விளக்கலாமா? கொலைகாரன் விளக்க எனக்கு என்னவோ அமைச்சர் மீது சந்தேகமாக இருக்கிறது. இத்தனை பேருக்கு அறிந்தவையில் ஏன் இவர் அமைச்சர் என்று சொல்ல வேண்டும்? அப்படி பார்க்க போனால் இந்த கொலையை செய்தது அமைச்சராக நான் இறக்கும் என்று நான் நம்புகின்றேன். இல்லை மன்னா, இல்லை இல்லை, இந்த கொலையை நான் செய்யவில்லை. ஆமாங்க, இந்த அவனை பெண் யார் என்று எனக்கு தெரியாது. அவனை வழியாரு. என்னை பற்றி உனக்கு தெரியாதா? உண்மை எப்படிப்பட்டவன் என்று நான் சொல்லுவது அத்தனையும் ஆணித்தனமான உண்மை. மேலே பூமாதேவி, கீழே ஆகாயவாணி சாட்சியாக இந்த பெண்ணை நான் கொலை செய்யவில்லை. மாற்றி சொல்லிட்டேன், கையில ஒதுக்குறே. குடிக்காதடா, நாடகம் போட்டு குடிக்காதடா. எவ்வளவோ சொல்லிட்டா கையில ஒதுக்குறா. பூமாதேவி கால கழிப்பிக்கிறா. ஓரவாடா பாடு உன்னை நம்பி வந்த பொருள். அப்பா எனக்கும் இந்த அமைச்சர் மீதுதான் சந்தேகமாக இருக்கின்றது. அவர் ஒரு வார்த்தை கூறினாரு, அது செவி கொடுத்து கேட்டீர்களா? மேலே பூமாதேவியாம், கீழே ஆகாய வாணிகாம், இப்படி மாற்றி மாற்றி பேசுகின்றார். நிச்சயமாக இந்த கொலையை இவன் தான் செய்திருக்க வேண்டும். இளவரசி, மூன்றாவாகிய அமைதியாக இருக்க வேண்டாம், பேசக்கூடாது. நீ ஆமா, இப்பொழுதுதான் பட்டப்படி முடித்து விட்டு தாயகம் வந்திருக்கிறார். உன் தாய் தந்தை பொறுப்பதற்காக உண்மை. பெரியவர்கள் அங்க பேசும் பொழுது சின்ன பொண்ணு பேசக்கூடாது. நீ ஜாக்கிரதை. தலை இருக்க வாலாடக்கூடாது. கொலைகாரன் யார் என்று இதற்கு மேல் தான் தேட வார்த்தைகள். அமைச்சரே, இந்த நீதிமன்றத்தில் பெரியவர் சிறியவர்கள் வித்தியாசம் கிடைக்காது. யார் வென்றாலும் நீதி எடுத்துக் கொள்ளலாம். ஒரே விஷயம் விசாரித்து இவர்கள் இருவருக்கும் தகுந்த தண்டனைகள் தர வேண்டும். கண்டிப்பாக நடக்கும். கூச்சட்டு வராங்க ஐயா குழம்பு சட்டி. கண்டால் பார்ப்பது போய் ரோட்டு குழம்பு சட்டி. கண்டால் பார்ப்பது போய் சட்டிலதான் பட்டு சொல்றியாங்க. ஆதார் கேட்பது போய் ஓய், நீரை விசாரித்து கொலைகாரன் யார் என்று கண்டுபிடித்து தக்க தண்டனை கொடுக்க வேண்டுமாடா. மன்னா, என்னடா கொலைகாரன் யார் என்று கண்டுபிடித்து எப்படியா போய் எனக்கு தூக்கு தண்டனை. கண்டிப்பாக நடக்கும். அம்மாங்காட்டம் முடிக்காத. அம்மாங்காட்டம். ஆமா, கொலை நடந்த இடம் எங்கே? எங்கே இந்த கொலை நடந்த இடம் எங்கே? இந்த கொலை நடந்த இடம் எங்கே? கொட்டாமரை குளம். தாமரை குளம். ஒட்டாமரை குளம். ஆமாய்யா. ஒட்டாமரை குளம். கொட்டமர் குளமா? பையன் உட்காந்து பார்த்தா மாதிரியே சொல்றான். ஐயோ, வேலை எடுக்க சொல்லு, கிளம்பலாம் நம்ம. போவாது. வடைங்க. வலை நடாத இடம் செம்பூராரே. கொட்டாமரை குளம். ஒட்டாமரை குளம். நம் நாட்டில் உள்ள தண்ணீர் பற்றி மதிக்கும் கொட்டாமர் குளத்துக்கு எத்தனையோ பெற்ற தண்ணீர் எடுத்து வருவார்கள். மன்னா, மறுக்கப்படாத உண்மை இது. உண்மைதான். இந்த பெண்ணை நான் கொலை செய்திருந்தா கொலை செய்திருந்தா ஒருவர் இல்லை என்றால் ஒருவர் பார்த்திருக்கலாம். உண்மைதானே? அப்படியே இந்த பெண்ணை நான் கொலை செய்திருந்தா செய்திருந்தா இதற்கு யாரா சாட்சி? டேய், யார் சாட்சி? இந்த கொலைக்கு சாட்சி ஐயா இந்த பிள்ளைக்கு சாட்சி யார் தெரியுமா? சாட்சி. ஐயா நதிக்கு தேவை மனசாட்சி, அது நீதி தேவனின் அரசாட்சி. நதிக்கு தேவை மனசாட்சி, நீதி தேவனின் அரசாட்சி. நதிக்கு தேவை மனசாட்சி, அது நீதி தேவனின் அரசாட்சி. அத்தனை உயிர் மண்ணும் அவசாட்சி.
கடவுளே கல்லாரான் மனம் கல்லாய் போன மனிதர்களா ஐயா இந்த குலக்கு சாட்சி யார் என்று கேட்கிறீர்களே இந்த குலக்கு சாட்சி யார் தெரியுமா இந்த விண்ணையும் இந்த மண்ணையும் கட்டி காக்கும் அந்த செல்வ விநாயகர் கடவுள் தான் சாட்சி ஐயா அந்த செல்வ விநாயகர் கடவுள் தான் அந்த கடவுள் துப்பி முகனா கல்லாக இறக்கக்கூடிய கடவுள் சாட்சியா மன்னா கல்லாக இறக்கக்கூடிய அந்த விநாயகர் எப்படிங்க காட்சி சொல்ல வருவான் வரவே மாட்டான். ஒருவேளை கல்லாக இறக்கக்கூடிய விநாயகர் சாட்சி சொல்ல வந்தால் ஊர்ல எத்தனை நாட்டமகர் மாட்டுவாங்க தெரியுமா? கண்டிப்பாக நடக்கும். கல்லாக இறக்கும் சாட்சி கிடையாது. கிடையாது. கண்ணால் பார்த்த சாட்சி வேண்டாம். ஏதாவது இருக்கிறதா? கேட்டு பார்க்கின்றேன். கேளுடா. கேளுங்க ஐயா. கொலை நடந்த பொற்றாமரை குளம் ஆமா ஐயா இறந்து பிணமாக கிடப்பது ஐயா ஐயா இதோ இறந்து பிணமாக கிடப்பது யார் தெரியுமா? இதோ இறந்து பிணமாக கிடப்பது என்னுடைய ஒரே தங்கை ஒப்பற்ற தங்கை சுகந்தி என் தங்கச்சி ஐயா சூத்திடா. படுபாவி உன் நாட்டு அமைச்சர் தங்கை வாழ்க்கையை சீரழித்து கொலை செய்து விட்ட ஐயா ஊராவாயே. உன் தங்கச்சி சூத்தியா? ஆமா ஐயா சூத்தியா? சுகந்தி ஐயா உனது பெயர் என்னுடைய பேர் சுந்தர் ஐயா சுண்டுலா. சுண்டுன்னு ஒரு பேர் இருப்பாங்களா? சுந்தர் ரமணையா கருப்பு சுண்டுலா, வெள்ளை சுண்டுலா. ஏய், ஏழை சுந்தர் நியாயம். ஏய், ஏழை சுந்தர் அவன். நியாயம் இல்லை. ஆமா அவள் அவளுக்கு தங்கை ஆமா ஐயா அவளுக்கு நீ அண்ணன் இந்த தங்கைக்காக இந்த அண்ணன் ஒரு சாட்சி சட்டத்திற்கு ஏற்கவே ஏற்காது சாட்சி இல்லா வழக்கு ஆறினமில்லாத சங்கீதம் கூட்டு போதுமான விளக்கு தூக்கிறது ஐயா விளக்கு என் தங்கையின் சாவிற்கு நீதி வேண்டும் என் தங்கையின் சாவிற்கு நியாயம் வேண்டும் என்று நீதிமன்றம் வந்தேனே ஐயா என் தங்கைக்காக இந்த அண்ணன் கூறும் சாட்சி செல்லாதா சாட்சி சொன்னா என் தங்கைக்காக இந்த அண்ணன் கூறும் சாட்சி செல்லாதா ஐயா ஐயா ஏழையாக பிறந்தாலும் என் தங்கச்சி நான் செல்லமா வளர்த்த ஐயா என் கண்ணுக்குள்ள பொத்தி பொத்தி வளர்த்த ஐயா பச்சை மண்ணையா என் தங்கச்சி விடுவாவி உன் நாட்டு அமைச்சர் தங்கையின் வாழ்க்கையை சீரழித்து கொலை செய்து விட்டான் என்று நான் பலமுறை எடுத்து கூறியோம் நான் ஒரு ஏழை என்ற காலத்தில் உதாசனப்படுத்திட்டீங்களே ஐயா நான் ஒரு ஏழை என்ற காலத்தில் எனக்கு சரியான நீதி வழங்கவில்லை ஐயா இது எப்படிப்பட்ட நாடு எப்படிப்பட்ட மா மன்னனா வாழ்ந்த புண்ணிய பூமி ஒரு பசுவின் கட்டிற்காக தன் மகனை தேர்ந்தெடுத்து கொண்டாரே மனித சோழன் அப்படிப்பட்ட பரம்பரை பிறந்தா நீங்களா இப்படி ஒரு நீதியை வழங்குவது ஒரு புறாவுக்காக தான் தந்தையை அறுத்தெடுத்தாரே சிவ சக்கரவர்த்தி அப்படிப்பட்ட பரம்பரை பிறந்தா நீங்களா இப்படி ஒரு நீதியை வழங்குவது ஒரு முல்லை கொடிக்காக தன் தேரைய பரிசாக கொடுத்தாரே பாரி மல்லல் அப்படிப்பட்ட பரம்பரை பிறந்தா நீங்களா இப்படி ஒரு நீதியை வழங்குவது ஐயா என் தங்கையை நான் தங்கமா வளர்த்த ஐயா என் கண்ணுக்குள்ள பொத்தி பொத்தி வளர்த்த ஐயா என் தங்கையின் வாழ்க்கையை சீரழித்துக் கொள்ள சென்றவன் உன் நாட்டு அமைச்சரை பலமுறை எடுத்து கூறியோம் நான் ஒரு ஏழை என்ற காலத்தில் உதாசனப்படுத்திட்டீங்க என் தங்கையை பிரிந்த வேதனையா என் தங்கையை பிரிந்த சோகத்தால் இந்த ஏழை என் வயிறு சாப்பிட்டு தர போறீங்க என் வயிறு சாபத்தை தர போறேன் சாபமா? என் தங்கையை பிரிந்து எப்படி நான் தனிமையில் வாழ்கின்றனோ சாபமா? என் தங்கையை பிரிந்து எப்படி நான் தனிமையில் தவிக்கின்றனோ அதே நாட்டை இழந்து நாட்டு மக்கள் இருந்து பெற்றெடுத்த பிள்ளைகளை பிரிந்து கட்டிய மனமிழந்து நடு வீதிக்கு அனாதியாக வருவார் இதுவே இந்த ஏழை தந்த சாபம் இதுவே இந்த ஏழை தந்த சாபம் இதுவே இந்த சவுத்து மண்ணா, நடுவாளை, அறாவு. அந்த ஏழை என்ன சொன்னா
மரியாதை கொடுத்து சாமி உனக்கு என்ன பலிக்க எனக்கா பலிக்கும் உனக்கு கவலை வேண்டாம் உண்மைதான் அமைதியாக